கரெக்டாக ஒரு 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 மாதத்துக்குள்ளே வந்துடும். எந்த ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஊர் போகிறதா இருந்தாலும் சரி, காரைக்கால் போகிறது நான் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருப்பேன் யாரோட ட்ரிப்பு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கேரளா மினி கோவாங்க. இது கோவானா பீச் மட்டும் இருக்காது, மற்றபடி சரக்குக்கு இதாங்க ஃபேமஸ். இங்கே இருங்க உடச்சாங்கம்மா. சரி பாய்ண்ணா. இந்த இடத்த பார்த்தோடனே பசங்களுக்கு முதல் ஞாபகம் வர்றது, எதுவுமே கொடுக்காம திடீர்னு கிளம்பி போயிட்டு இருக்கேடா எங்கடா போற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உங்களுக்கு யாரும் வேளாங்கண்ணிக்குள்ள சுற்றி பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம வாங்க, ஒரு நாள் நம்ம சுற்றி பார்ப்போம். அண்ணா அண்ணா அன்னைக்கு அப்போ வாங்கினது அண்ணா. என்ன வச்சாச்சு? என்ன சொல்ற? சரியான அடி. புரியல. கரெக்டா ஒரு 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 மாதத்துக்குள்ளே வந்துடும். சரி போய்ட்டுறா அண்ணா, போய்ட்டுறா பாய். உடச்சாங்கம்மா. சரி போய்ட்டுறா பாய்ண்ணா. பார்த்து பத்திரமா வரா. காரைக்கால் போனோன்னே இப்போ நான் இப்போ பண்ணிவிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ அங்கே போகிறதுக்குள்ளே பண்ணிவிடுவேன். நான் என் ஃபோனை நீ எக்காரணம் கொண்டு நீ அட்டன். சரி அவ்வளோ சமயம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபைனலி ரொம்ப நாள் கழித்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எப்படியோ அது பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோம். எங்கடா போகிற யாரோட போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவுட்டரில் போய்ட்டு பேசுகிறேன். மறக்காம சூடை ஏற்றிட்டு சின்னரை எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் பேப்பரில் வச்சு பாக்கெட்டில் வச்சுக்க. சரி வைங்க. வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு ஃபோன் வருது. ஆமாண்ணா. கேரளா. சரிண்ணா. அம்மா ஃபேமிலி எந்த ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஊர் போகிறதா இருந்தாலும் சரி, நான் பெருசாக சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் தெரில. ஆனால் இந்த அம்மா இது சீலத்திநல்லூர்னு நினைக்கிறேன். இது என்ன ஊருன்னா தெரியாது, ஆனால் திருத்திரம்பட்டி போகிற ரோட்டில் இருக்கும். அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் நான் எங்கே போகிறா இருந்தாலும் அது ஒரு ஃபீலாக இருக்கும். சரி எங்கடா போகிற, ஒரு அப்டேட்டு எதுவுமே கொடுக்காம திடீர்னு கிளம்பி போயிட்டுருக்கேடா எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேரளா ட்ரிப் தான். கேரளா ட்ரிப்போட பார்ட் 1 பார்ப்பீங்க. எத்தனை பார்ட் போடுறேன்லாம் தெரில. யாரோட போகிற எங்கே போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட போகிறேன்றது சஸ்பென்ஸு. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வச்சுருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து மோட்டோ விளாக் பண்ணுறோம். இப்போ ரொம்ப நாள் மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட 3 மாதமாக என்னமோ ஆச்சு நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டு. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டோம். இடையில போன 2-3 ட்ரிப்பு போனேன். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நமக்கு எப்படி நமக்கு நல்லா பிடிச்சிருந்து நல்லா வைப் பண்ணி இருந்தால் தான் நான் அந்த வீடியோ போடுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிக்கிறதாக தான் நான் வீடியோ போடுவேன். அது பார்த்திங்கன்னா ஒரு மாட்டம் ரொம்ப சேடாக மொக்கையாக அப்படி போயிடுச்சு. இந்த ட்ரிப்பு அடித்து நொறுக்க போகிறோம். எப்படி 2025 எப்படியோ ஒரு நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். யூடியூப்பில் தான் வீடியோ போடாமல் வச்சு எப்படியோ யூடியூப்லேயும் வீடியோ போட ஆரம்பிக்க போகிறோம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100K ஃபேமிலி இருக்காங்க. நம்ம நீங்களும் போய்ட்டு நம்ம ஒரு ஃபேமிலி ஆகணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல்லைக்கு ஆள வச்சுங்க. அப்போ தான் நான் போடுறதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நான் மேக்ஸிமம் நசன்னு பேச மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ரோடை காமிக்காமல் பிளேஸை கவர் பண்ண ஆசைப்பட்றேன். எப்படி சொல்கிறது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக காரைக்கால் போகிறோம். காரைக்கால் போகிறது சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருப்பேன் யாரோட ட்ரிப்பு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட போகிறேன் என்ன போகிறேன் அப்படின்றதெல்லாம் போயிட்டு சொல்கிறேன். நைட்டு ஃபுல்லாக பேக் எடுக்கிறது, ஹூடி, ட்ரெஸ்ஸு, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா திடீர்னு பிளானு, ஏன்னா எதுக்கு சொதப்பிக்கிட்டே இருக்குது. நான் 1 மாதத்துக்கு முன்னாடி போடுறது, 1 வாரத்துக்கு முன்னாடி போடுறது அப்படி இப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டே இருந்தோம். தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி அதான் டக்குன்னு அன்னைக்கு நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி இது மட்டும் கிளம்புடா தம்பி அப்படின்ட்டாங்க. நானும் கிளம்பிட்டேன் உடனே. ஏன்னா அது தள்ளி போயிட்டே இருக்குது. பிளான் பண்ணி வச்சோம்னு வச்சுங்களேன், அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி அதான் திடீர்னு சடன் பிளானு டக்குன்னு கிளம்பி வச்ச. அவ்வளோதான். நேராக இப்போ நம்ம போய்ட்டு காரைக்கால் போயிட்டு நான் காரைக்கால்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். போடும் திருத்திரம்பலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேளாங்கண்ணிலேருந்து காரைக்கால் எத்தனை கிலோமீட்டர்? நாகப்பட்டினத்துலேருந்து 21 கிலோமீட்டர் நம்ம தான் போட்டிருக்கோம். இங்கேருந்து எவ்வளோன்னு தெரியல. சென்னை புதுச்சேரி தான் போட்டிருக்கு. ஆஹா காரைக்கால் நேரம் தாங்க போட்டிருக்கு. எத்தனை கிலோமீட்டரு
எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு 27 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஒரு புத்தூர் ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். அங்கேருந்து 21 கிலோமீட்டர் இது காரைக்கால். எனக்கு அங்கேருந்து கன்ஃபார்மாக தெரியும். இங்கே இருங்க, உங்களுக்கு யாரும் வேளாங்கண்ணிக்குள்ளே சுற்றி பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம வாங்க, ஒரு நாள் நம்ம சுற்றி பார்ப்போம். அதே மட்டும் உங்களுக்கு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நம்ம வேளாங்கண்ணிக்குள்ளே போய்ட்டுவோம். டெய்லி காலேஜ் விட்டு வரப்போலாம் வேளாங்கண்ணிக்குள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வரல வர்றது. நாகூர், காரைக்கால், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எல்லாமே. தஞ்சாவூர் இங்கிட்டா? தஞ்சாவூர் இந்த சைடில் தான் இருக்கும். என்ன இந்த சைடு போட்டிருக்கு நானும் தெரியலை, என்னன்னு தெரியல. அங்கனைக்கு எவனா செக்கிங் நடந்துகிட்ருக்கு. நானும் வர்ற வரலேருந்து ஒரு எத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 போலீஸ்கிட்ட மறைச்சிருந்தாங்க. அவன் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:33 ஆகுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்குள்ளே போயிடலாம், 12 மணி உள்ளே போயிடலாம். ஆனால் அண்ணன் பொறுமையாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்ல மாட்டேடா அப்படின்னா சஸ்பென்ஸு யார் அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப ஒரு 2-3 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். போயிட்டு நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நாகப்பட்டினம் அடுத்து புத்தூர் அப்படிலாம் காமிக்க மாட்டேன். நேராக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லவ் யூ ஆல். ஆஹா, இந்த இடத்த பார்த்தோடனே பசங்களுக்கு முதல் ஞாபகம் வர்றது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. புரிஞ்சவங்களுக்கு புரியும் இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சூர் வந்துட்டோங்க. நம்ம என்ன தமிழ்நாட்டிலேருந்து புதுச்சேரி எந்த ஆரம்பிக்கும் தெரில. எந்த சைடு திருப்பி பார்த்தாலும் ஒரே ஒயின் ஷாப் தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்களேன், எத்தனை ஒயின் ஷாப் எண்ணி காட்டலாம். ஆனால் எண்ணி காட்டுற அளவுக்கு நம்மள்ட்ட டைம் இல்லை. அவ்வளோதான், இதில் வந்து ஆரம்பிக்கிறதாங்க. ஃபுல்லாக ஒயின் ஷாப்பு தான். மினி கோவாங்க இது. கோவானா பீச் மட்டும் இருக்காது, மற்றபடி சரக்குக்கு இதாங்க ஃபேமஸ். இங்கே இருங்க இங்கே பாருங்க, கண்ணு எங்கிட்டு திரும்பினாலும் ஒரே பார் மட்டும் தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே. எப்படின்னா தமிழ்நாட்டில் விட இங்கே ரொம்ப கம்மி, ஜிஎஸ்டி ஏதோ கம்மின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கரெக்டாக தெரியல. BMW போகுது. இங்கே இருங்க ஃபுல்லாக இங்கே இருங்க, எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் இதுவும் பார் தான். எங்கிட்டு திரும்பினாலும் எந்த சந்துக்குள்ளே போனாலும் ஃபுல்லாக ஒயின் ஷாப் மட்டும்தான் இருக்கும். அண்ணா அன்னைக்கு அப்ப வாங்கினது அண்ணா. ஏன்னா எல்லாம் இத்து போயிட்டுனா எல்லாம் எடுக்காமலே அப்படியே இருந்துச்சுண்ணே. ரைடிங் ஜாக்கெட் தானே. ஏன் பின்னாடிலாம் கட்டிட்டேன். நல்லா தானே இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. நம்ம இப்போ மொபைலுக்கு வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மாட்டவே இல்லைங்க. இன்னும் மொபைல் ஹோல்டர் மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பாதி நெட்டே காண, எல்லாம் நெட்டு போய் மாட்டினேன். எல்லா நெட்டையும் பாதி நெட்டு காண. இங்கே எல்லா நெட்டு இப்போ எல்லாம் நெட்டெல்லாம் மாட்டினேன். இப்போ இந்த சைலன்சர் போட்டிருந்தோன்னே. அவ்வளோதான், இதுக்கப்புறம் சைலன்ஸ் போடாதான் முடிவு பண்ணிட்டேன். நிற்கிது. இல்லை உடையாது. மொபைல் ஹோல்டர் மாட்டினே அப்பா கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆகிட்டு திரும்ப அந்த மொபைல் ஹோல்டர் வாங்கி அப்படியே இருந்துச்சு. இப்போ தாங்க மாட்டியே இருக்கும். நம்ம அவ்வளோதான், மொபைல் ஹோல்டர் மாட்டிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நேராக என்ன பண்ண வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா சமைச்சு வச்சுருக்காங்களாம். போய்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நேராக ஒரே ஸ்டெச் அடிச்சிடலான் இருக்கோம். பார்ப்போம், வீட்டிலேருந்து பூஜை போட்டு கிளம்புறப்ப கண்டினியூ பண்ணுறேன். பைக் இருந்தால் அங்கே போய் கிளம்புறது. என்ன வச்சாச்சு? சமாடி ப்ரோ. என்ன சொல்ற? சரியான அடி.